தாமஸ் ஆல்வா எடிசன் தான் கண்டுபிடிச்ச பல்பை பொது பயன்பாட்டுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர்களை அழைச்சி அதை காமிக்கணும் அப்படின்னு விரும்பினார். அதனால எல்லாரையும் வர சொன்னார். மேடைக்கு வந்த பிறகு தன்னுடைய உதவியாளரை அதை எடுத்துகிட்டு வர சொல்லும் போது கை தவறி அந்த பொருள் எல்லாம் உடஞ்சிருது. அதனால எடிசன் என்ன சொன்னார்னா, எல்லாரும் இன்னைக்கு போங்க, இன்னொரு நாள் இதை வச்சுக்கலான்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. இன்னொரு நாள் பத்திரிக்கை சந்திப்பை வச்சாரு. அப்போ மறுபடியும் அதே உதவியாளர் வந்து அந்த பல்பை கொடுத்தோடனே அதை எரிய வச்சு எல்லாருக்கும் காமிச்சாரு. கேள்விகள் கேட்கும் போது தாமஸ் ஆல்வா எடிசன்ட்ட ஒரு பத்திரிகையாளர் கேட்டாங்க, ஏற்கனவே இந்த உதவியாளரை வச்சு தான் உங்களுக்கு பிரச்சனை வந்தது, ஏன் மறுபடியும் அவர்கிட்டயே அந்த வேலையை கொடுத்தீங்கன்னு. அதுக்கு எடிசன் சொன்னார், ஏற்கனவே நடந்தது ஒரு விபத்து, அவர் அதை உடைக்கணும் அப்படின்னு உடைக்கல, தெரியாம தான் செஞ்சிட்டாரு. இந்த முறை கவனமாக செய்வார் அப்படின்ற நம்பிக்கை இருந்தது, அதனால தான் அவருக்கு அந்த வேலையை கொடுத்தேன், அவரும் அதை திறன்பட செஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னார். நம்ம ஒரு தவறு செய்யும்போது அதை நம்ம திருத்திக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும். அதே தவிர நம்ம செய்யக்கூடாது. நம்ம முதல்ல நம்ம தவறை உணரணும், அதை திரும்பியும் செய்யக்கூடாது.